டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருந்த, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த சீன் அது என்ன உங்களுக்கு? இல்லை அந்த சீன் தான் எங்களுக்கு கஷ்டமாகவும் சேலஞ்சிங்காகவும் இருந்த சீன். ஏன்னா 15 நிமிஷம் சீனு. உள்ளே வர்றதுலேருந்து கடைசி டான்ஸ் ஆடுற வரைக்கும் ஒரு சீனு. ஸோ அந்த சீன் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு சீன். எதனால்? மூடு நிறையா மாறணும் அதில். ஒரே மூடு கிடையாது. ஒரு சீன் வந்து 15 நிமிஷம் போகுது. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்ததுலேருந்து மம்பட்டியான் சாங் முடிகிற வரைக்கும் அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும். இந்த 15 நிமிஷம் ஒரு சீன் மட்டும் 15 நிமிஷத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அந்த சீனு வந்துட்டு பேசிட்டு வர்ற வரைக்கும் அந்த ஹோல் சீனு நைட்லேருந்து வரும். ஸோ அப்போ அதோட செயின் ஆஃப் இது. அப்போ எல்லா மூடும் அந்த இதில் இருக்குது. 15 நிமிஷம் ஹோல்ட் பண்ணணும், நம்ம நிற்க வைக்கணும், இதெல்லாம் இருந்தது. ஸோ அது சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. டான்ஸ் ஆடின அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக டான்ஸ் ஆனீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நிறையா தவிர்த்தேன் டான்ஸ் இதில் வந்து எனக்கு கதை சொல்லும்போது டான்ஸே இல்லை, எனக்கு இல்லை. திடீர்னு பார்த்தா ரகு தான் மாஸ்டர். அவர் ஃபஸ்ட்டு ரகு மாஸ்டர். ஏன்னா அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது தெரியும், தம்பியை தெரியும். என்னடா இங்கே அப்படின்னு டான்ஸ் அப்படின்னு. அப்படியே நான் அந்த பையன் ஆட போகிறேன் தான் கதையிலே. அந்த பையன் தான் ஆடுவான். அவங்க வச்சுருக்கும்போது அந்த பையன் தான் ஆடுவான். மம்பட்டியான் சாங்க்கு அந்த பையன் மட்டும்தான் ஆடுவான், நாங்கள் கிடையாது. அப்படி தான். அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க புழுக்க. அப்போ நீங்களும் கொண்டு அப்படியே போயிரு, என்னெல்லாம் அதில் ஆட சொல்லலை, தர்பதாஸுக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அது பசங்களோடு ஆடும்போது அது ஜாலியாக ஒரு ஈஸியாக்கிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக்கி அந்த ஹூக் ஸ்டெப்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரொம்ப ஜாலியாக அதை ஆடிட்டு வந்தோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி சந்தித்தோம். அந்த படத்தினுடைய சக்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியமான சக்ஸஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹோல் இண்டஸ்ட்ரிக்கே அது ரொம்ப முக்கியமான ஒரு சக்ஸஸாக மாறிடுச்சு. அண்ட் நானிலேருந்து எஸ்எஸ் ராஜமௌலிலேருந்து எல்லாருமே அதை ட்வீட் பண்ணி பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி. நீங்களும் மேடைகளில் பேசும்போதெல்லாம் அந்த சக்ஸஸை ஓன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தொடர்ந்து உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வெற்றிகள் வரணுன்றது என்னோட ஆசை. அது ரொம்ப சந்தோஷமான அந்த சக்ஸஸை பார்க்குறேன். சுப்பிரமணியபுரம் வந்த பிறகு நிறைய கேங்ஸ்டர் படங்கள் வர ஆரம்பிச்சிது. வயலன்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிச்சிது நிறையா. ஆமாம். டூரிஸ்ட் ஃபேமிலி கொடுத்து மறுபடியும் அதை வந்து நீங்கள் ஸ்வீட் ஃபிலிம்ஸ்லாம் வரதுக்கு ஒரு காரணம் ஆகிட்டீங்க. ஃபீல் குட் படமாக வரும், நல்ல நல்ல படங்கள் வர்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்கள் வேணும்னு கேட்குறாங்க. அது நல்ல விஷயந்தான். அது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹோப் கொடுத்துருக்கு படம். அதை தான் சொல்லுவேன். நான் சொல்லும்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அது எங்களோட பர்சனல் வெற்றி மட்டும் கிடையாது, அது எல்லாரோட வெற்றிமாக தான் அதை பார்க்கணும். Call 9498010101 to avail 1 month free internet. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.